ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைல் அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டலில் சாப்பிட்ற அடை தோசையோட டேஸ்ட்டுக்கும் அதோட வாசனைக்கும் காரணமான 2 முக்கியமான பொருள் உள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் 1 கப் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் இட்லி அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே 1/4 கப் அளவு உளுந்து, 1/3 கப் அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை இப்போ ஒரு 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இதில் ஒரு மூடி போட்டுட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள் நல்லா ஊறிருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அந்த சீக்ரெட் பொருள் இதுதான். பட்டை, சின்ன சைஸ் அளவில் உள்ள 2 பட்டை, 2 லவங்கம் சேர்த்து கொரகொரப்பான அடதோசை மாவு மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அந்த பட்டையும் அந்த லவங்கமும் தான் நம்மளுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைலோட டேஸ்ட்டும் வாசனையுமே கொடுக்கும். கூடவே அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு துருவின தேங்காய். முருங்கைக்கீரை இருக்கிறவங்க ஒரு கையளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. இல்லாதவங்க பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு தவா சூடுபடுத்திக்கோங்க. தவா சூடுபடுத்தினதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கு அப்புறமா நீங்கள் எண்ணெய் ஊற்றும் போது மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அடை தோசை ஒவ்வொரு தடவையும் ஊற்றும் போதுமே அதை நல்லா ஒரு தடவை தண்ணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா லோ ஹீட்டில் வச்சு ஊற்றுங்க. அப்போ தான் நம்மளுக்கு இழுக்க வரும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா 2வது சைடு திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.